அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் 2026-27க்கான கூட்டத்தொடர் நேற்று இன்னைக்கும் நடந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழக வெற்றி கழகம் மாற்றத்தை எந்த அளவுக்கு கொண்டு வர பாருங்க, என்னென்ன அறிவிப்புலாம் வெளியாக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும், அதாவது இந்த பக்கம் எடப்பாடியார் அவர்கள், ரெண்டு எதிர்கட்சி தலைவர்களும் சேர்ந்துக்கிட்டு இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதே விஷயங்களை தான் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, நாளைக்கு அதாவது நான் நிறைய கேள்விகளை கேட்பேன், அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதில் சொல்லிட்டோம், அப்போ பார்த்துக்குவோம், அவர் பதில் சொல்ல தயாரா அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்காரு நேருக்கு நேராக. அதை பற்றியும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தங்க, இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூடியவரில் அமல்படுத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சேவை பெறும் உரிமை சட்டம்னா என்ன, ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுனேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை சமூகர்கள் கோரிக்கை வச்சுட்டே வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதை அமுல்படுத்தலை. ஏன் அமுல்படுத்தலை, இந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தினால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுசாக அலசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த பக்கம் எடப்பாடி அவர்களும் இதற்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருந்ததோ அதை அப்படியே தான் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2026-27 பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிச்சிருக்காங்க. வேற என்னத்தை பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ, முட்டையை காமிக்கிறது, வெட்டு இப்படிலாம் பல வசனங்கள்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு விஷயந்தான் இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் நம்ம கேட்டுருவோம். அதாவது நீங்கள் எல்லாம் இலவசங்களை அறிவித்து அதைத்தானே அமுல்படுத்தினீங்க. அதாவது மக்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள், பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக சொல்லுவோமே, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எகிரிக்கிட்டு போகுது. இதில் மின்சாரத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது இந்த இலவச மின்சாரத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் யூனிட் போகும்பொழுது மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அந்தளவுக்கு எகிருது. இதெல்லாம் அறிவித்தது, இதெல்லாம் பண்ணது யாருங்க? இலவசத்தை கொடுக்க ஆரம்பிச்சது யாரு? நீங்கள் தானே. இலவசத்தை கொடுத்துட்டு அதை அமுல்படுத்தி இருக்கிறீங்க. அதில் மக்களுக்கு, மாணவர்களுக்கும் பயன்பாடு உள்ள விஷயங்களும் இருந்திருக்குது. இப்போ இதை தொடர்வதற்கு, அதாவது இதை விஜய் ஆட்சி வந்தாலுமே இதை தொடர்வதற்கும் பட்ஜெட் வேணும்ல. இதெல்லாம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? கடை வாங்கி தானே செஞ்சீங்க. அப்போ கடை வாங்கி செய்யும் பொழுது இங்கே கடனை எப்படியாவது வாங்காமல் செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு முற்படும் பொழுது இவர் தேர்தல் அறிக்கையில், அதாவது விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டதெல்லாம் ஏன் இவர் அமுல்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. டிஎம்கே மட்டும் இப்போ கேட்போம், ஏன்னா போனாச்சும் நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா நேரம் போயிட்டே இருந்துச்சுங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, 2.5 வருஷங்கள் தான் கொடுத்தீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சிக்கு 1 மாதத்துல நீங்கள் கொடுத்தீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு முதல் பட்ஜெட் கூட்டத்திலே கொடுத்தீங்களா? என்னத்தை கிழிச்சிங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசுகிறேன்னு சொல்லிட்டு மைக் கிடச்சுன்னா அந்த செய்தியெல்லாம் உடனே குண்டி வச்சிடறது மைக்கை. இவங்க பேசுவாங்களா, நாங்கள் அப்படியே சும்மா விட்டுருவோமா? இதில் தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையை ஒன்றா செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுலேயும் முத்தான நிறைய விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வீடு வேணும். அந்த வீட்டுக்கு 3,10,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாமே, லேப்டாப்பும் சரி, அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுத்த லேப்டாப்லாம் டுபாக்கு ஒரு லேப்டாப்பு. அதுக்கப்புறம் சைக்கிள் கொடுத்தீங்க தெரியுமா, அந்த கேவலமான சைக்கிள் இப்போ குவாலிட்டியான சைக்கிள், ஹெல்மெட்டோட பாதுகாப்பாக போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண் துறையிலேயும் நீர் பாசனங்களுக்காக 9,264 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு இது மாதிரி ஒதுக்கவே இல்லை. அது வேளாண் துறையில் ஒதுக்கவே இல்லை. அது மாடி தோட்டத்துக்குலாம் நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. பெண்கள்லாம் மாடி தோட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் கூட்டத்தில் ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஊழல் பண்ணி கொடுத்தீங்க தெரியுமா, இது எல்லாமே ஏன்னா பொறுப்புடன் பார்த்தீங்கன்னா நம்ம போய் வெளியில் வாங்குவோம் தெரியுமா. அதாவது ஒரு லேப்டாப் வாங்கினாலும் சரி, ஒரு சைக்கிள் வாங்கினாலும் சரி, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், அது வீடு கட்டினா சரி, இந்த அளவுக்கு நமக்கு பணம் தேவைப்படும். கொஞ்சம் பணம் இருந்தாலும் பரவாயில்ல, 5 லட்சம் இருந்தால் ஒரு 2 லட்சம் போட்டால் கூட வீடு கட்டிடலாம். ஆனால் நீங்கள் 3 லட்சம் கொடுக்கும்போது 4 லட்சம் 5 லட்சம் போட்டு கட்டுறது முடியாதுங்க.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து மக்கள் உடனே தன் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த மாமன் சீர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தங்க மோதிர திட்டம், ஒரு பவுனு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டு சேலை கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு தெரியல. அதாவது இவ்வளோ பிரச்சனை, அதாவது நீங்கள் கடை வாங்கி வச்சுட்டு போனீங்க தெரியுமா, அவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அறிவித்த அந்த பட்ஜெட்டில் வந்து எப்படா இவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வருவாயும் பார்த்தீங்கன்னா செலவும் சேர்த்து இடையில வந்து கடன் வாங்குற தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் டிஎம்கேக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்த்தலாம்னு வச்சுங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,50,27 லட்சம் கோடி, செலவு வந்து பார்த்தீங்கன்னா 4,5822 லட்சம் கோடிங்க. இந்த அளவுக்கு செலவாகி இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை வந்து 55,775 லட்சம் கோடி வந்து இருக்குது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கோடி சில்லறை தான் இருக்குது இல்லை. ஆனால் இவங்க பண்ணாங்க தெரியுங்களா, 150 200 250 லட்சம் கோடி வரைக்கும் வருவாய் பற்றாக்குறை இருந்துச்சு. அப்போது இந்த பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 1/3 பங்கை குறைச்சிருக்கிறாங்க. அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டணுமா இல்லையா? அதுதான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். இதை பற்றி ஊடகங்களில் பெருசாக சொல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமல் நடந்துச்சு இல்லை, என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெத்து வெட்டான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் தெரியலாம். ஆனால் இங்கே மக்களுக்கான தேவையான விஷயங்களை, அதாவது தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. மொத்தமாக செய்யணும் அப்படின்னு வச்சுங்களேன் முடியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க. கடை வாங்கலை அப்படின்னா இங்கே எதுவும் நிறைய விஷயங்களை பண்ணலாம்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்ததெல்லாம் இலவசங்களாக கொடுத்து போன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தொடரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நாங்கள் செய்ததை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. இதை பற்றி பேசினா பரவாயில்ல, வேற ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, தேவையில்லாத கைது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம், திருப்பி ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் நீங்கள் உருவாக்குவீங்களே தவிர, ஆனால் வித்து வெட்டு பட்ஜெட் அப்படின்றத விட வெத்து வெட்ட நீங்கள் பேசிட்டு திரியிறீங்க அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லை, சேவை பெறும் உரிமை சட்டம். இதை வந்து எந்த அரசும் கொண்டு வரல. இது 2009ஆம் ஆண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மத்திய அரசு அறிவிச்சிச்சு. 2011 வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் கொண்டு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளா, பெங்களூரில் இருக்குது, பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்குது, பார்த்திங்கன்னா எல்லா மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு 2011 சமூக ஆர்வலர்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஆனால் கொண்டு வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரும் கொண்டு வரல, கருணாநிதியும் கொண்டு வரல, இதுக்கப்புறம் எடப்பாடியும் கொண்டு வரல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இந்த விஷயங்களை சமூக ஆர்வலர் சொன்ன இந்த கோரிக்கையை உற்று நோக்கினார். சேவை பெறும் உரிமை சட்டத்தை நான் கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொல்லி. என்னடா திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க, சொல்கிறா என்னன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுதுங்க. சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்துக்காக மனு கொடுக்குறீங்க. மனு கொடுத்து அந்த மனு தூக்கி போட்டுருவாங்க உள்ள. ஆனால் அதுக்கு ஒப்புகை சீட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஆதாரமும் இருக்காது. இப்போது ஆன்லைனில் நீங்கள் சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி புகார் கொடுத்தீங்களா, புகாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்படும், எஸ்எம்எஸ் வரும்ல. ஆனால் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஆர்டின்னு ஒன்று போட்டுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அரசு அலுவலர்கள்ட்ட அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம். அதாவது இப்போது நம்ம ஏவாவில் பார்த்திங்கன்னா ரோடு போடாமல் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆர்டிஐ போட்டிங்கன்னா ரெக்கார்டெலாம் வாங்க முடியும். அரசில் கொடுத்தாகணும், கொடுக்காம இருக்க முடியாது. ஆன்லைன்லையும் பார்க்கலாம், ஆனால் அவங்களையும் ரெக்கார்டும் வாங்கலாம். அப்படி ரெக்கார்டெலாம் வந்து வாங்குறதுக்கு ஆர்டிஐ போட்டு தான் வாங்க முடியும். ஆனால் மனு போட்டும் வாங்கலாம், மனு போட்டு தான் தரமாட்டாங்களே. ஆர்டிஐ போட்டு செலவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிஐலையும் இந்த கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அறிவிச்சிட்டாங்க, 6 மாதத்தில் நாங்கள் வந்து அமல்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒப்புதல் சீட்டு தந்தாகணும். அதற்கப்புறம் 1 மாதத்தில் அது செயல்படுத்தி ஆகணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது அவங்க மனு கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு நேரடியாக சென்று அந்த பிரச்சனையை 30 நாளுக்குள்ளே முடிக்கணும். 30 நாள் முடிக்கலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க சம்பளம் ஒரு 50,000 ஆகணுச்சுங்க, 25,000 பிடித்தம் செய்யப்படும். 3 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். வேலை கிடையாது, 3 மாதம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். இப்போ அவங்க வேலை ஒழுங்காக செய்வாங்களா இல்லையா? இதுதாங்க சேவை பெறும் உரிமை சட்டம். நீங்கள் போய் ஒரு கோரிக்கையை வாய் வழியாலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, மனுவை எழுதுங்க,
போய் கொடுங்க. திருப்பி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனு கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த டேட்டு போட்டு சீல் வச்சு யார் சீல் வச்சாங்களோ அதை பேர்லாம் எழுதி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க. 30 நாளுக்குள்ளே அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னா திரும்பி போய் கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் அவர் பண்ணலன்னு வச்சுங்களேன், திருப்பி மேல்முறையீடுக்கு அதுலேயும் ஒரு மேல்முறையீடு இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவர் அதையும் செய்யலைன்னு வச்சுங்களேன், 60 நாளைக்கு அப்புறம் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இவர் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்படுவார். வேற வீட்டிலாம் தூக்க மாட்டாங்க, வேறு இடத்துக்கு மாற்ற மாட்டாங்க. 3 மாதம் உங்களுக்கு வேலை கிடையாது. முதல் மாதத்தில் சம்பளம் வந்து பாதியாக குறைக்கப்படும். அது 3 மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாதி சம்பளம் தான் குறைப்பாங்க. இது சிறப்பான திட்டமா இல்லையா? அப்போது நீங்கள் வந்து 15 வருடங்களாக செய்யாத ஒரு திட்டத்தை விஜய் அரசு கொண்டு வந்திருக்கின்ற போது சமூக ஆர்வலர்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடி தீர்க்கிறார்கள். இதை அமுல்படுத்தும் அந்த தேதி என்னன்றது காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் உதயநிதி அவர்களே, எடப்பாடியார் அவர்களே, இதைத்தாங்க நாங்களும் குறி வச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பேசியிருக்கோம். சேவைப்பொரு உரிமை சட்டத்தை பற்றி இந்த சைமன் என்னும் சீமான் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா இதை பற்றி இதுக்கு முன்னாடிலாம் குரல் கொடுக்கறதே கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் தான் பேசுவாரே தவிர அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே கிடையாது. தமிழ் தேசியம் தான். ஆனால் இதை பற்றிலாம் பேசுங்கன்னு சொல்லி நம்மளும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் தரப்பிலிருந்து சொல்லி அவர் வந்து குரல் கொடுத்தா அது என்னன்னு ஒரு விஷயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கும் பேசுறது கிடையாது. இப்போ வந்து டிஎம்கே கொத்தூசா மாறிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கொத்தூசு, டிஎம்கேல இருக்கிற கொத்தூசும் ஏடிஎம்கேல கொத்தூசும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது குறை இது குறை ஸ்டிக்கர் அதெல்லாம் சொல்லிட்டு வரீங்கல்ல. இப்போ பெரிய ஸ்டிக்கரா, அதாவது நீங்கள் 15 வருஷம் பண்ணாத பெரிய ஸ்டிக்கராக சேவை பெறும் உரிமை சட்ட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒன்று போது இந்த பட்ஜெட்டில் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண விஷயங்களை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியும் கொடுத்துருக்கிறார்கள். அதாவது நீங்கள் பண்ணாத விஷயங்களையும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அதிகமாகும். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றா நிறைவேற்றணும் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. என்ன தொடர்ந்து தமிழக வெற்றி கழக அரசு மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குதே தவிர நீங்கள் தான் வந்து இதுதான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுங்களேன். அதாவது நீங்கள் வந்து அதை மாற்றி செஞ்சுக்கிட்டீங்க, தடை போட்டீங்க. அதாவது இது எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அம்மா உணவை வந்து எடப்பாடியார் ஓப்பன் பண்ணி சிறப்பாக செஞ்சுட்டு போனார்ல. அம்மா ஓப்பன் பண்ணதை எடப்பாடியார் கண்டினியூ பண்ணிட்டு போனார்ல. இதை உதயநிதி, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக இருந்தால் 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஊற்றி இழுத்து மூடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எலிகள் நடமாடும் அளவுக்கு பண்ணி வச்சுருந்தீங்கல்ல. அதை வந்து உடனே புதுப்பிச்சாரா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மாற்றி பண்ணி அரசியல் பண்ணி ஸ்டாப் பண்ண விஷயங்களை கூட தூசி தட்டி எடுத்து நல்ல விஷயங்கள், அதாவது கருணாநிதி கொண்டு வந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடப்பாடியார் அவரும் பண்ணவே இல்லை. இதையெல்லாம் தூசி தட்டி மக்களுக்கு இதெல்லாம் பயன்பெற்றிருந்த விஷயங்களை அதையும் செய்து விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதும் இப்போ மக்கள் வைத்த கோரிக்கையும் சமூகங்கள் வைத்த கோரிக்கையுமே வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சிறப்பாக அறிவித்திருக்கிறாரு. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கேமே தவிர அந்த விளக்கங்கள் கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 1 hour 2 hour ஆகும். ஏன்னா 3 நேரம் 4 நேரம் பேசியிருக்காங்க. அதனால் நடந்த விஷயங்களை உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுதான் நடந்திருக்கிறது. எனக்கு இதில் முதல் வெற்றியாக தோணுது என்னன்னா சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது காரணம் என்னன்னா, இங்கே நடக்கிற லஞ்சம் லாவணியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் இருக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தயவுசெய்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது விஜய் அவர்கள் அறிவித்த பின்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.